வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்களுடைய ரீசன்ட் வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் வந்து ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து போட்டுக்கொண்டிருக்காரு. பார்க்க ஹாப்பியாக இருக்கு, அந்த வைப்ஸே வேறு மாதிரி. ஸோ அப்போ பிரதீப் அண்ணாவோட ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு பல பேர் நம்மக்கிட்ட கேட்டது, பிரதீப் அண்ணா அவர்களுடைய படத்தோட அப்டேட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லார் மனதிலையுமே ஒரு இதோன்றிருக்கு, சரிங்களா? ஸோ அது என்ன விடையும் அவருடைய படங்களோட அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருப்பது அவர் தான். ஸோ எங்கே போனாலும் மணி அவர்களை பற்றிய பேச்சு, எங்கே திரும்பினாலும் மணி அவர்களுடைய ரீல்ஸு. ஸோ அது ரீல் போடுறது பெரிய மேட்டர் இல்லை, அந்த ரீல் வந்து மக்களோட உணர்வோட சென்றடைகிறதுக்கு பாருங்க. ஒரு விடயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது மைண்டுக்குள்ளே நிற்குது அப்படின்னா அதான் ரியல் சக்ஸஸ். அது மணி அவர்கள் அதில் மாஸ்டர் தான், சரிங்களா? மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர். ஸோ மணி அவர்களுடைய ரீசன் அப்டேட், அவருடைய படங்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் மீனு டிவியில் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன், அது என்னுடைய பார்வை, சரிங்களா? அப்புறம் குக்கு வித் கோமாளி அப்டேட். ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய படம் தொடர்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே சிஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு வந்து ஒரு 11 இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள். ஸோ பிரதீப் அண்ணா அவர்கள் இப்போ படம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு இருக்கக்குள்ள அவர் வந்து நிறைய சான்சஸ் வந்து அவருக்கு செகண்ட் ஹீரோவா, இப்போ சப்போர்ட்டிங் ரோலா, ஹீரோவா அதுக்கெல்லாம் போயிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டடா படத்தில் கவினண்ணா ஹீரோ, பிரதீப் அண்ணா அவர்கள் வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் அருவி படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ரோல் உண்டு. கதையின் நாயகன். இப்போ விஜய் சேதுபதி அண்ணாலாம் வந்து ஹீரோவாக நடித்து அவர் ஹீரோவாக இல்லை, கதையின் நாயகனாக நடித்து ஹீரோவானார். அங்கே கதை ஹீரோ, அந்த கதையை கொண்டு போகிறது இவங்களா இருக்கும். ஸோ அப்படியான விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் போனது போல இப்போ பிரதீப் அண்ணா அவர்களுக்கும் நிறைய கதைகள் போய்கொண்டிருப்பது இருக்கு அப்படி என்பதால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மை, சரிங்களா? கேள்விப்பட்டது. அடுத்தது அவருடைய டைரக்ஷனில் இருக்கிறது, அவர் அந்த கதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, எழுதி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரதீப் அண்ணாவோட அப்டேட். அடுத்தது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து போயிருக்காங்க போல இருக்கு. அது பிப்ரவரி மாதம் போட்ட வீடியோ, அந்த வீடியோ திரும்ப வைரலாக இருக்கு. பிரதீப் அண்ணாவை பார்க்கக்குள்ளே ஹாப்பியாக இருக்கு. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு அவரை பார்க்கக்குள்ள, இன்னொரு பக்கம் கவலையாக இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர் இல்லை ரன்னர் அப்படின்னு இருக்க வேண்டிய ஒரு நபர், அந்த 50 லட்சம் வந்து கண்டிப்பாக இந்த சீசன்லையே பிரதீப் அண்ணா கையில் போயிருந்தா அது அவருக்கு இன்னும் கண்டிப்பாக ஹி டிசர்வ் இட் அப்படின்றது தான், சரிங்களா? ஓகே, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, கையில் கிடைச்சது போனால் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று உனக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பிரதீப் அண்ணா அவர்களுக்கு அவர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒன்றை பார்த்துருக்கார் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் நடக்கும், சரிங்களா? அதை நம்ம கொண்டாடலாம், சரிங்களா? ஓகே, எண்ணம் போல வாழ்க்கைமா, அவ்வளோதான். குழந்தை போல இருக்கிற அவரோட மனசுக்கு அவர் நல்லா இருப்பார். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள். இப்போ ட்ரெண்டிங்கே அவர் தான். மணி இப்போ நம்ம பண்ணுற வேலையை உயிராக மதிக்கிறவங்க, கடவுளாக மதிக்கிறவங்க கீழே விழுந்தா சரித்திரமே இல்லை, சரிங்களா? அது மணி மாஸ்டர் அவர்களை வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்புறம், பிக் பாஸ்ல அவரை மக்கள் கொண்டாடினதை விட பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்புறம் அவரை வந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள், கொண்டாடுகின்றார்கள். காரணம் வந்து அவர் வந்து அவருடைய தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை, அவருடைய ரசிகர்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவருடைய ரசிகர்கள் அவரிடம் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அது அண்ட் அவருடைய நல்ல குணம், அது எல்லாமே ஒரு மனுஷனை டாப்ல கொண்டு போவோம். அப்படித்தான் இப்போ பிக் பாஸ் டைமில் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது, பேசப்படுறது பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா பிக் பாஸ்ன்றது ஒரு திருவிழா, ஐபிஎல்ல போல பிக் பாஸ்ன்றது ஒரு திருவிழா. அது ஒரு 130 140 நாட்களுக்கு அது நடக்கக்குள்ள 106 நாட்கள் ஆரம்பிக்கும் முதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் 106 நாள், மொத்தமாக ஒரு 4 மாதம்னு வைங்களேன். அப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மேட்டர் இல்லை, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங்கில் இருப்பதான் மேட்டர். ஸோ அந்த விதத்தில் மணி மாஸ்டர் அவர்கள் சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. டொரண்டோவில் போய் சம்பவம் பண்ணியிருந்தாங்க கனடாவில். இது வரைக்கும் வெளிநாட்டில் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் வந்து சாதிச்சதில்லை.
ஓவியா அவர்களை லண்டனில் கொண்டாடிருந்தாங்க 6 வருஷத்துக்கு முதல். அதுக்கப்புறம் அந்த சாதனையை ரீக்ரியேட் பண்ணதுன்னா மணி மாஸ்டர் தான். கனடாவில் அவர் பண்ண ரீலும் சரி, அவர் போன இடங்களும் சரி, அவரை பார்த்தவர்களும் சரி, அந்த மொமெண்ட்லேருந்து வெளியில் வரையில. சரிங்களா, எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் தம்பியோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரரோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஹீ இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்ற மாதிரி கொண்டாடி கொண்டிருக்காங்க. வெரி சக்ஸஸ்ஃபுல்லி மணி மாஸ்டர் அவர்கள் அந்த கனடா ட்ரிப், டொரண்டோ ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. பெங்களூருக்கு இறங்க போகிறாங்க, இன்னைக்கு இறங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய படம், சாண்டி மாஸ்டர் அவருடைய படம், கவினண்ணாவோட படம், தலைவர் 171 கூட மணி மாஸ்டர் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவங்களுடைய பேர் அடிபடுது. இது தவிர்த்து அவர் ஹீரோவா பண்ண போற படம், அப்புறம் குமரன் அவர்கள் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் சோலோவா பண்ற ஆல்பம் அது ஒன்று, அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் கைவசம் வச்சிருக்கின்ற பிக் பாஸ் சீசன் 7க்கு போன ஒரே ஒரு கான்டெஸ்டன்ட் மிஸ்டர் மணி அவர்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு சீசன் 6ல் ஜனனி மேம் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான போட்டோ ஷூட், எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி சீஃப் கெஸ்டா போனாங்க, எக்கச்சக்கமான ரீலு, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்னு ஜனனி மேம் அவர்கள் அந்த சீசன் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் வெற்றினா என்ன அப்படி என்பதை காமிச்சிருந்தாங்க இந்த சீசன் மிஸ்டர் மணி அவர்கள். சரிங்களா, ஸோ இது மணி மாஸ்டர் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ இப்போ அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி நிறைய விடயங்கள் வருது. எவன்டா பரப்புறீங்க அப்படின்னே தெரியல, இதுக்குன்னே ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு தெரியல. இப்போ ஃபேஸ்புக்கில் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ நான் டனிஸ்வியில் வீடியோ போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கானுங்க. அதுவும் மினக்கட்டு அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. அது போகுதில்லை, ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு போது, அதை தாண்டி போகுதில்லை. அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. சினிமா வாழ்க்கை வேணாம், சீரியல் வாழ்க்கை வேணாம், கல்யாணம் போதும், அர்ச்சனா திடீர் முடிவு அப்படின்ற மாதிரி இந்த பிளாக்ன்னு இருக்கும் இல்லை, அதில் எழுதி போட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது போகலை, பல பேருக்கு ட்ரெண்ட் ஆகலை. உண்மையாக இருந்தால் தான் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து விஜய் டிவிலேயே நிறைய சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி நிறைய அண்ட் குக்கு வித்து கோமாளியில் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி நான் அடித்து சொல்லிட்டேன். குக்கு வித்து கோமாளிலலாம் அர்ச்சனா மேம் இல்லை அப்படின்னு. அவங்களுடைய ஏம் வந்து ஹீரோயின் ஆகணும் அப்படி என்பதுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சி, இவ்வளவு வருடங்கள். ஸோ அப்போ கல்யாண பேச்சுன்றது மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம், பட் இப்போதைக்கு இல்லை அப்படி என்பதான் என்னுடைய கெஸ்ஸிங். சரிங்களா, அடுத்தது விஜய் டிவியில் அவங்க ஷோ பண்ண போகிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதான். இப்போ பிக் பாஸ் வின்னர்ஸ் வந்து பொதுவாக சில அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ ராஜு அவர்கள் பண்ணாங்கல்ல, அது ராஜு வீட்டில் ஒரு பார்ட்டி அப்படின்ற மாதிரி மேபி அது வந்து அவங்க ஒரு ஷோ கோஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய ஷோக்கு இப்போ அது இதுக்கு வந்த மாதிரி கெஸ்டாக போகலாம். அது வேணும்னா உண்மையாக இருக்கலாம். சரிங்களா, பட் மக்கள் அர்ச்சனா மேம்கிட்ட எதிர்பார்ப்பது அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய ஆல்பங்களோட அப்டேட் கூடிய சீக்கிரம் அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸுக்குள்ள போனால் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு சக்ஸஸ் அமையணும் அப்படி என்பதை இந்தியாவில் நடந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட்டுக்குமே காமித்த நபர் அப்படின்னா ஜனனி மேம் தான். சரிங்களா, சீசன் 6ஓட ரைசிங் ஸ்டார், அது பக்காவாக அவங்களுக்கு பொருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம அவங்களுடைய படத்தோட அப்டேட் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுடைய படத்தோட அப்டேட்டை மட்டும் நம்ம தேடி எடுக்க வேண்டியதாக கிடக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சில நண்பர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நம்ம தெரிஞ்ச நண்பர்கள், தயாரிப்பாளரோட பேசக்குள்ள இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டுது. அப்போ ஒருத்தங்க இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னே அந்த கதை லீக் ஆகும் அப்படின்றதுக்காகவே இப்போ சம்மந்தப்பட்ட நடிகர்கள்ட்ட, அதுவும் நியூ கமர்ஸ்கிட்ட வந்து இப்போ சில அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களாம். அதாவது நீங்கள் இந்த படத்தோட இவ்வளவு கட்டம் முடிகிற வரைக்கும், இல்லை டீம் வந்து ஒஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. லியோக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அவங்களுடைய பேர் வந்து படம் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் இதான் வெளியில் வந்துச்சு. சரிங்களா, அது வரைக்கும் அவங்களே சொல்லலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். டிசம்பர் 18 நம்ம சொல்லிட்டோம். அதை எப்பயுமே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய இப்போ கைவசம் 5-6 படம் இருக்குது. தெலுங்கு படம் வேறு டாப்பில் போய் கொண்டிருக்கு. அதில் பூஜைக்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாமே வந்து அந்த அக்கார்டிங் டு அக்ரிமெண்ட் அவங்க வந்து படம் ரிலீஸுக்கு முதலோ இல்லை ட்ரெய்லர் அப்படின்னைக்கு தான் அவங்க ஒஃபிஷியலி ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதம் அவங்களுடைய ஒரு படம், நம்ம சுமதி சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன், கேட்டிருந்தாங்க படத்தோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமாண்டு. விஜய் சேதுபதி அண்ணாவோ நடிக்கிற படம், அதில் வந்து ட்ரெயின் அதில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் விசாரிக்கையும் அப்படி தான் வந்துச்சு. சரிங்களா, ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் 100% அந்த ட்ரெயின் படத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு 50% தான். பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் தான். ஏன்னா
சில பேர் அங்கே ஷூட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் படம் தான். அதில் இப்போ என்ன அப்படின்னா அந்த படம் வந்து April 30 தான் ரிலீஸ் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ வரையில. பட் April 30க்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 18-19 நாட்கள் இருக்கு. ஸோ அப்படி அந்த படம் April 30 ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் எப்படியும் இந்த வீக் ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வரணும். அப்படி வரையில அப்படின்னா அந்த படம் பின்னுக்கு போகுது என்பது ஒரு அர்த்தம் உண்டு. சரிங்களா? ஸோ ஜனனி மேம் அவர்களுடைய அந்த படம் பின்னுக்கு போக சான்சஸ் அதிகம். அதையும் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி அண்ணாவோட ட்ரெயின் படத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது நான் விசாரித்த வரைக்கும் வருகின்ற தகவல்கள். பட் இதையும் வந்து 100% அடிச்சு சொல்லலாமா இல்லையான்ற ஒரு தடுமாற்றமாக இருக்குது. பட் எனக்கு வர்ற தகவல்கள் இது வரைக்கும் பிழைச்சதில்லை. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிச்சு சொல்லிடுவோம். சினிமாவும் இப்போ கரெக்டாக வருதுன்னு தான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.